உம்மை ஆராதித்து சுகமாய் வாழ்ந்திடுவேன். உம்மை ஆராதித்து சுகமாய் வாழ்ந்திடுவேன். சொல்லுமா, உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்திட, உம்மை மாற்றிட நீ எனக்கு வேண்டுமையா. எல்லாம் அர்ப்பணித்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்திட, உம்மை மாற்றிட நீ எனக்கு வேண்டுமையா. அர்ப்பணிச்சு பண்ணலாமா? நீ எனக்கு வேண்டுமையா, நீ எனக்கு போதுமையா. சொல்லுமா, நீ எனக்கு வேண்டுமையா, நீ எனக்கு போதுமையா. தாயின் கர்ப்பத்திலே என்னை அறிந்தவர் நீரே. தகப்பன் சுமப்பது போல் சுமந்து வந்த தெய்வம் நீரே. தாயின் கர்ப்பத்திலே என்னை அறிந்தவர் நீரே. தகப்பன் சுமப்பது போல் சுமந்து வந்த தெய்வம் நீரே. அப்பாவும் அம்மாவுமா என்றென்றும் நீயே போதோ. எனக்கு அப்பாவும் அம்மாவுமா என்றென்றும் நீயே போதோ. உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்திட, உம்மை வாத்திட நீ எனக்கு வேண்டுமையா. எல்லாம் மனங்கள் பண்ணிட்டு உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்திட, உம்மை வாத்திட நீ எனக்கு வேண்டுமையா. எல்லாம் அர்ப்பணித்து நீ எனக்கு வேண்டுமையா, நீ எனக்கு போதுமையா. உமது சமூகத்தில் செல்லவிடும் நேரமெல்லாம் எனது ஆவியாத்மா உமக்குள்ளே வாழுமையா. உமது சமூகத்தில் செல்லவிடும் நேரமெல்லாம் எனது ஆவியாத்மா உமக்குள்ளே வாழுமையா. உம்மை ஆராதித்து சுகமாய் வாழ்ந்திடுவே. உம்மை ஆராதித்து சுகமாய் வாழ்க்கு வேண்டுமையா. உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்திட, உம்மை மாற்றிட நீ எனக்கு வாருமையா. உமது சமூகத்தில் செலவிடும் நேரமெல்லாம் எனது ஆவியாத்மா உமக்குள்ளே வாழுமையா. உமது சமூகத்தில் செலவிடும் நேரமெல்லாம் எனது ஆவியாத்மா உமக்குள்ளே வாழுமையா. உம்மை ஆராதித்து சுகமாய் வாழ்ந்திடுவே. உம்மை ஆராதித்து சுகமாய் வாழ்ந்திடுவே. எல்லாம் சொல்ல முடியும், நீ எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாண்டவர். உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு வேணாண்டவர், என் வாழ்க்கையில் நீங்க வேணாண்டவர், நீ எனக்கு வேணாண்டவர், நீ எனக்கு வேணாண்டவர், நீ எனக்கு போதாண்டவர். சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? உன் சமூகத்துல செலவிட ஒவ்வொரு நேரம் என் ஆவியாத்மா உமக்குள்ள ஜீசஸ்
என் மகன் என்னை நேசிக்க மாட்டானா, என் மகன் என்னை நேசிக்க மாட்டானா, என்னை புரிந்து வர மாட்டானா என்று சொல்லி ஆண்டுடைய உள்ளம் அங்கலாய்த்து கொண்டிருக்க, அவரு கூட என் பிள்ளைகளை நேசிக்க மாட்டாங்க, அவர் அன்புக்காக ஏங்குகிறார். நான் அவன் மேல அன்பு வச்சிருக்கிறேன், ஆனா என் பிள்ளை என் மேல அன்பு இல்லையே, என்னை நேசிக்கலையே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. உங்கள் ஒவ்வொருவரோட தேவனுடைய பிரச்சனை இறங்கி இருக்கிறது பார்க்கிறேன். அளவு கடந்த தேவ அன்பு உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். பல மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாய் உங்களை தேவன் மாற்றுவார். ஆராதனை வீரர்களாய் நிற்பீர்கள். அவருக்கே உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்க. இனி உலகத்தின் வழியில உன் வாழ்க்கை இருக்காது, துன்மார்க்கமான ஜீவியம் வாழ்க்கையில் இருக்காது. உலகத்தின் மேலே உலகத்தின் ஆசாபாசங்கள் ஜீவியம் இருக்காது. அவருடைய அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டா அவருக்காக நீ பைத்தியமா மாறிடு. அவர் அன்பு புரியாததுதான் இப்படியோ ஓடிட்டு இருக்கிற, குழப்பத்துல கண்ணீரில கஷ்டத்துல இருக்கிற. அவர் அன்பை நீ புரிஞ்சுக்கோ. அவர் ரொம்ப நேசிக்கிறார் சபையே, அவருடைய ரொம்ப நேசிக்கிறார். ஒரு தாய் தகப்பனை நேசிக்க முடியாது, உன் கூட பிறந்தவனை எப்படி நேசிக்க முடியாது, ஒரு நண்பன் யாரோட நேசிக்க முடியாது, உன் மனைவி உன் பிள்ளைகளுக்கு நேசிக்க முடியாது. அவரை போல உலகத்தில் நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை, அவரை போல புரிந்து கொள்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. ரொம்ப நேசிக்கிறார், உண்மையில ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். என் பிள்ளையே, என் ஜனமே, தகப்பன் உன் தாய் அவனை கைவிட்டார், அவனை கைவிட மாட்டேன் சொன்னேன். சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு ஆவியாத்தம மகிழும் சுகமாய் ஆரம்பித்து நிம்மதியான வாழ்வில் பக்கம் பாடி இருக்கிறார். அவர் சமூகத்தில் அவ்வளோ ஒரு பேரின்ப மகிழ்ச்சி இருக்கிறது. அவருடைய தேடி வந்திருக்கிறார். உன் இதய கதவை தட்டுகிறார், திறக்க முடியுமா? அவரிடத்தில் வந்து வாசம் பண்ணும்படியா, எஸ் உன்னை ஆசீர்வதிக்கும்படியா உன் இதய கதவை திறக்க முடியுமா? ஒரு பெரிய எழுப்புதல் இந்த பகுதியில் வரணும், இந்த திருச்சபையில வரணும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு எக்காலம் போல கர்த்தருக்கு அவர் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு எக்கால திருச்சபையா இருக்கிற தேவன் விரும்புகிறார். எஸ், ஆண்டுடைய சொல்றார், என் அபிஷேகத்தை நான் பனி போல பொழிய பண்ண போகிறேன். என்னுடைய பிரசனத்தை அநேகர் இன்னைக்கு உணர போகிறீங்க. பனி போல என்னுடைய வல்லமை இறங்கி வந்து உங்களை கொட போகிறது. நீங்க ரிசீவ் பண்ண முடியாது, அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது இங்க இறங்கி கொண்டு வந்திருக்கிறது. பனி போல அவருடைய பிரசனை இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. அழுகையோடு புலம்பலோடு நிற்கத்தக்கதாய், தேசத்திற்காக நிற்கத்தக்கதாய், எஸ் உன் வாழ்க்கை மாறத்தக்கதாக அளவிலாத ஒரு தேவ பிரசனம் இறங்கி இருக்கிறது. உம்மை ஆராதிக்க உம்மை
உங்களுடைய வார்த்தைகளை நான் பேச போகிறதற்காய் நன்றி. எங்கள் மத்தியில இருந்து ஒரு சத்தத்தை எங்கள் மத்தியில துணிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. நீ பேச போகிறேன், நாங்கள் கேட்க போகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரே கிள்ளி கொண்டு அல்ல, அள்ளி கொண்டு எடுத்துக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் இருக்க போகிறோம். ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ பேசுங்க, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.